குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, என் பிள்ளை ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான், வெயிட்டே போட மாட்டேன்றான், ரொம்ப தின்னாக இருக்கான், ஸ்கின்னியாக இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈட்டிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க? மொதல் விஷயம் வந்துட்டு இங்கே வரவங்க எல்லாமே நார்மல் வெயிட்ல இருந்துகிட்டே அதை சொல்லுவாங்க. ஏன்னா they compare with other kids, சப்பி கிட்ஸ். சப்பியாக தானே அழகு, இந்த குட்டீஸ்னாலே கொழுக்கு முழுக்குன்னு தான் அழகுன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை நமக்கு காட்டுற விளம்பரங்களோ கொழுக்கு முழுக்குன்னு தான் காட்டுறாங்க. ஒரு லீனான கிட்ட காட்டுறதில்ல. அதை கம்பேர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ். இல்லை அவங்க இப்படி இருக்காங்க, பெரிய பொண்ணு இப்படி இருக்கா, சின்ன பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு. நான் சொல்லுவேன், உங்கள் பையன் கரெக்டாக இருக்கான், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வயிறு ஒட்டி போயிருந்தாலே இப்போ பேரண்ட்ஸுக்கு பொறுக்க மாட்டேங்கம்மா, அவன் கரெக்டாக இருக்கான், வயிறு இருந்தால் தான் கொழுக்கு முழுக்கு இல்லை, நீட்டாக இருக்காங்க. அதாவது 50 to 80% ஆஃப் த கிட்ஸ் நல்லா இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு ஒல்லியாக இருக்கேன்னு வந்து நிற்பாங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ். ஸோ அந்த கம்பேரிட்டிவ் நீங்கள் மாற்றிக்கணும். கரெக்டாக இருந்தாங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. ஒரு ஏஜ் ஃபேக்டர், வயசுக்கு வந்ததுக்கப்புறமோ இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ வர ஒரு வெயிட் கெயின் வந்துட்டு இருக்கும். ரொம்ப வெயிட் லாஸுங்கிறது வந்துட்டு ஸ்கெலிட்டன் லுக்கில் இருப்பாங்க, அதுதான் வெயிட் லாஸ். அதாவது வெயிட்டே அதுக்கு நீங்கள் கவலைப்படலாம். அது மேக்ஸிமம் இங்கே பேஷண்ட்ஸ் அப்படி வரவே மாட்டாங்க. ஸ்லம்மில் இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க, நோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் இல்லையா, ரொம்ப ஒல்லியாக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுத்தாலே ரெடி ஆகிடும், அவ்வளோதாங்க சொல்ல முடியும். மற்றபடி நல்லா இருக்கிற பிள்ளைக்கு வெயிட் கெயின் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெயிட் கெயினுக்கு வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் வெளியேந்து எடுக்கிறாங்கல்ல, பவுடர் போட்டு கலக்கிறது, ப்ரோட்டீன் பவுடர், ஸ்ட்ராங்கர் எல்லாம், அந்த பவுடர்ஸில் ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ஆல் த மாம்ஸ் தே நோ. ஆனால் ஈஸி டு குக். ஷியோர். ஆக்சுவலி இப்போ பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் அப்படின்னா இப்படி கலந்து அப்படி கொடுத்துடலாம். அதே ஒரு கஞ்சினா அதை உட்காந்து நம்ம செஞ்சு அது இன்னொன்று பசங்க வந்துட்டு அதை விரும்பியும் குடிக்கிறாங்க, விளம்பரங்கள் பார்க்குறாங்க, பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் வராங்க, அதனால அவங்களுக்கு வந்துட்டு இதாக. நான் என்ன சொல்லுவேன், இங்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் பூஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, வாங்குங்க, 200 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கொட்டிடுங்க. அதை உங்கள் பாப்பா வயிற்றில் கொட்டுறது, அவன் அந்த பாக்ஸில் தான் அட்ராக்டராக இருந்தால் அவன் டேஸ்ட்டே பண்ணதில்லையே. ஸோ நீங்கள் டேஸ்ட்டை மாற்றுங்க, கொட்டிட்டு சத்து மாவு உள்ளே போட்டு இதுலேருந்து எடுத்து கொடுங்க, அவன் குடிப்பான். ஸோ இவ்வளோ தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ கிட்ஸ் ஆர் அட்ராக்டட் டு த கலர், டு த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான், மற்றபடி பார்க்குறதுனால டேஸ்ட்டாக தெரிய போகுது. நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஒரு இதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்துட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சத்து மாவு வீட்டில் செய்கிறதும் அண்ட் நிறையா ஆர்கானிக் சத்து மாவுஸும் இருக்குது. இப்போ ஆர்கானிக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு தே ஆர் டூயிங் வெரி, அதாவது யாராவது மூலிமா ஆர்கானிக் வந்துட்டு இந்த உலகத்துக்குள்ளே வரணும் தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் யார் வந்துட்டு இப்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இதை வெளியே வச்சா பூச்சி வந்துடும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சி வருமா அப்படின்னா, பூச்சி வர்றது நல்லது. உயிருள்ள பொருட்கள் மேலே தான் பூச்சி வந்து சாப்பிடும். நம்மளும் உயிருள்ள பொருட்கள், அதனால தான் நம்ம அதை சாப்பிட்றோம். ஸோ ஒரு வேளை பூச்சி வருதுன்னு சொல்கிறனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப எங்கள் சத்துமாவும் அதே மாதிரி தான். நாங்கள் வெளியே வைங்கன்னு சொல்லவே மாட்டோம். ஃப்ரிட்ஜில் வைங்கம்மா, எடுத்து சுட சுட பாலில் போட்டு கலந்து பாப்பா கொடுங்க. இதை சொல்லி ஏன் கேட்டால், வெளியே வச்சிங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் நான் கலக்கவே இல்லை, அவ்வளோதான். அதுவும் சத்துமாவுன்னு வாங்கினாங்களே ஒரு 3 மாதம் தான் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் வாங்குற பண்ணுற சத்துமாவும் இப்படி தான், நீங்கள் வெளியே வைக்க முடியாது நம்மளால். ஸோ இதெல்லாம் சத்து மாவு கொடுத்தே நல்லாவே வெயிட் ஏற்றலாம். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், மாம்பழம், வாழைப்பழம், இந்த மாதிரி ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், பப்பாயா, இதெல்லாம் வந்துட்டு வெயிட் கெயினுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் சத்து மாவில் வெயிட் கெயின் பண்ணிக்கிறது நல்லது. நைட் நேரம் பால் கொடுக்கக்கூடாது. நைட்டு பால் கொடுத்து வெயிட் ஏற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, மில்க் இஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட், சரிங்களா? ஸோ டைஜஷனுக்கு எல்லாமே போகும்போது பிரெயினோட ஆக்டிவிட்டி கம்மியாகும், நமக்கு தூக்கம் வரும். அதனால் தூங்குறதுக்காக நைட் பால் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஸ்லீப் வந்துட்டு எப்படி வரணும், தானாக வர ஒரு ப்ராசஸ், அதை இன்டியூஸ் பண்ணி வர ஒரு ப்ராசஸ் இல்லை. சின்ன வயசுலேருந்து வந்துட்டு நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம், தூங்குறோம், அது இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அது வந்துட்டு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா தான் பாப்பா தூங்கணும் இல்லை, வயிறு அதுக்கு 2 hours ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணுறனால அது பண்ணுது. மற்றபடி இந்த ஒரு 5 வயசுக்கு மேலேயா நீங்கள் வந்துட்டு நைட்டு பாலை கொடுத்து தூங்க வைக்கிறது பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 5 மணிக்குள்ளே பாலெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். நேச்சுரலாக அவங்க எப்படி தூங்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். எனிவேஸ் நீங்கள் வெயிட் கெயினுக்கோ வெயிட் லாஸுக்கோ, கெயினுக்கு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நார்மலாக சொல்கிறேன் நைட் பால் கொடுக்காதீங்க. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என் குழந்தை சப்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு, நெய், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கொடுக்குறாங்களா? நெய்யில் எங்கள் அப்பா வந்து என் பசங்க குண்டானோடனே நெய் நெய் நெய், எல்லாத்துலேயும் நெய், எது எடுத்தாலும் நெய், அப்படியே தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஏதாவது வகையில் ஹார்ம் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஓவராக கொடுக்குறாங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிற சத்துமாவே ஒரு வாட்டி சில பேர் 2 வாட்டி 3 வாட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணலாமா? அதுவுமே ஹார்ட் டு டைஜஸ்ட் தானே? அப்படி கொடுக்கக்கூடாது. எனி குட் ஃபுட் 3 times அப்படின்னு எடுக்கக்கூடாது. சொல்லுவாங்கள்ல 1 grain மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே அரிசினா அரிசி மட்டும்தான் அதில் கிரெயினாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு அண்ட் ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம்.
இப்போது சத்து மாவுனா ஃபுல்லாகவே கிரெயின்ஸ் தான், அதில் கிரெயின்ஸு, லெக்யூம்ஸ், பல்சஸ் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அது நீங்கள் ஒரு நேரம் கொடுங்க, அந்த நேரம் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கக்கூடாது. நான் சத்து மாவுனா அது பிரேக்ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், சத்து மாவு கூட 4 தோசை அப்படி சொல்லலை. அதே தோசை இட்லி தான் சாப்பிடுவா என் பிள்ளை அப்படின்னா மேக் இட் வெஜிடபிள் தோசை, மஷ்ரூம் தோசை, முட்டை தோசை, ஈஸி 2 முட்டை போட்டு ஒரு தோசை போட்டு இதுதான் உனக்கு, அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இட்லியில் கூட பீட்ரூட் இட்லி, கேரட் இட்லி, நிறைய இந்த கலர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கலர்ஸ் கட்ட நிறைய மாம்ஸ் இன்ட்ரடியூஸ் தாராளமாக தான். நம்ம அந்த டைம் மட்டும் எடுத்துக்கணும். மாம்ஸு இப்போ எல்லாமே we are all மல்டி டாஸ்கிங்கிறனால குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக நல்லா வளர்த்தலாம். ஆனால் ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட் தேவைப்படுதுங்கிறதுனால we are also மல்டி டாஸ்கிங். ஸோ ஒரு 5 வயசுக்கு மேலேனா தாராளமாக we can give the cooking things to our children itself. ஏன்னா நான்லாம் அதை பண்ணிட்டு வந்தவங்க, நீங்களும் உங்கள் வயசில் கண்டிப்பாக 5 வயசில் இட்லி விட்ட ஆரம்பிச்சிருப்போம் நம்மெல்லாம். ஆனால் இப்போ 5 வயசில் என்னங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. இல்லை நீங்கள் கேட்டால் ஐயோ எனக்கு 20 வயசில் என் பொண்ணெல்லாம் கூட்ட தெரியாது, தொடக்க தெரியாது, இது பெருமையா, இது ஒரு பெருமையா, என் பையனுக்கு தெரியாதுன்னு நம்மெல்லாம் சொல்கிறேன். இல்லை சொல்கிற அம்மாவே சொல்கிறேன், அவங்கெல்லாம் 5 வயசில் என்ன பண்ணியிருப்பாங்க, குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் நான் ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ ரொம்ப பேம்பரிங், அதை நம்ம குளிக்கிறது, ஜடை பின்னிக்கிறது, குடுமி போட்டுக்கிறது, இது எல்லாமே தாராளமாக they can do in that age. கண்டிப்பாக மெமரி பவர். நெக்ஸ்ட் இந்த கிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க, எக்ஸாம்ஸு ஆப்வியஸ்லி அதெல்லாம் தடுக்க முடியாத ஒரு ப்ராசஸ் ஆகிடுச்சு. அவங்களோட டெஸ்டிங்கே வந்து அவங்களோட எக்ஸாம் மார்க்ஸாக தான் இருக்குது, அவங்களோட குவாலிஃபிகேஷன் காட்டுறதே மார்க்ஸ், டிகிரிஸ் அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி எனக்குமே சொல்கிறேன், நான் எப்படின்னா ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு அங்கே போய் தேடுறது, அது மாதிரி இந்த மெமரி பவர், ஆப்சன்ஸ் மைண்டு இது அதிகம். இதை எப்படி சரி பண்ணலாம்? ஒரு குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்டியூஸ் பண்ண ஏதாவது ஃபுட்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது எக்ஸசைசஸ் இந்த மாதிரி இருக்கா? ஓகே, எக்ஸசைசஸ் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு யோகா, இன்ட்ரடியூஸ் யோகா டு தெம். அதிலே வந்துட்டு இப்போ தலைகீழ நிற்பாங்கள்ல, சர்வாங்காசனான்னு சொல்கிறது, அதெல்லாம் கிட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. அண்ட் சூரிய நமஸ்கார் இஸ் த பெஸ்ட் ஃபார் மெமரி பவர். அது வந்துட்டு இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஹாஸ்டலில் இருந்தேன், அப்போல்லாம் நாங்கள் போனோடனே ஒரு 12 டைம் சூரிய நமஸ்கார், 12 செட்ஸ் இருக்குது, 12 ஸ்டெப்ஸ் இருக்குது அதில், அதை வந்துட்டு 12 டைம் நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணனால எங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அதுவும் நாங்கள் ஓப்பன் கிரவுண்டில் தான் பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூல், அப்படி ஒரு சூப்பரான ஸ்கூல். ஸோ சூரிய நமஸ்கார் இஸ் தி பெஸ்ட் ஃபார் மெமரி. இன்னொன்று வந்துட்டு இந்த இன்டெலிஜென்ட்டாக வரணும், இன்டெலெக்சுவலாக வரணும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வரணும் என் குழந்தைன்னா நத்திங் பட் வெள்ளை பூசணி ஜூஸ்க்கு. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை இன்ட்ரடியூஸே பண்ணல. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருமே இப்போ எனக்கே எங்களோட நான் படித்த ஹாஸ்டலில் பூஸ்ட் தான் கொடுப்பாங்க, கொதிக்க பூஸ்ட் கொடுப்பாங்க. நாங்கள் பூஸ்ட் குடிச்சிட்டு போய் தான் யோகா பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், அப்போ எங்களுக்கும் அந்த அறிவு இல்லை, அதனால சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெள்ளை பூசணி ஜூஸ் நல்லா கொடுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். தே லவ் வெள்ளை பூசணி ஜூஸ். அவ்வளோ அது தண்ணி மாதிரி தான் இருக்கும், அது டேஸ்ட்டே இருக்காது, அப்புறம் என்ன குடிக்கிறதுக்கு. அது வந்துட்டு பிரெயின் அப்படியே போய் கழுவிட்டு வர ஒரு தன்மை, கிளென்சிங் யோர் பிரெயின் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் வந்துட்டு இந்த டாக்ஸின்ஸோட மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெஸ்டைனும் க்ளீன் பண்ணும். இது 2 க்ளீனாக இருந்துச்சுனாலே எல்லாமே நீட்டாக தானே இருக்குது, எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் இல்லை. ஒரு விஷயத்தை போகும்போது நம்ம பிரெயின்லேயும் சரி ஒரு விஷயம் இருந்துச்சுனாலும் நம்ம வந்துட்டு யோசிச்சுட்டே இருப்போம், என் ப்ராடக்ட் கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவு கீழே மோஷனாக வெளியே வரும்போது நிறைய டாக்ஸின்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா, ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா லேட் ஆகும், ஸ்ட்ரெயிட் ரோட்னா ஸ்பீடாக போவோம் இல்லைங்களா. அதுதான் இந்த எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸையும் மேக்னெட் மாதிரி பிடிச்சி இழுக்கிற ஒரு பவர் தான் வெள்ளை பூசணி ஜூஸுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொடுத்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை கொடுத்தோமா, அதுக்கப்புறம் அப்படியே யோகா பண்ணாங்களா, அது ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் பவரை ஜாஸ்தி பண்ணிவிடும். சித்தா சைடுன்னு வந்தீங்க அப்படின்னா வல்லாரை டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்க. வல்லாரை வந்துட்டு அவ்வளோ பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. அண்டு நீங்கள் ஸ்கூலுக்கு அப்படியே பஸ் ஏற போகும்போது கையில் ஒரு 5 வால்நட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. வால்நட் வந்துட்டு பிரெயின் மாதிரி இருக்கும் நல்லா, அதாவது கடவுள் படைச்சதே அப்படி தான், ஒவ்வொரு பிளான்ஸையும் வந்துட்டு அந்தந்த ஆர்கன் மாதிரி படைச்சிருப்பாரு. நான் வால்நட் லாஸ்ட் டைமே சொல்லிப்பேன் பிரெயினுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வால்நட் வந்துட்டு ஸ்கூலில் பஸ் ஏற போகும்போதோ இல்லை ஆட்டோவில் போகும்போது எப்படியோ கையில் ஒரு 5 வால்நட் கொடுத்துட்டு சாப்பிட்டே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருங்க, அவங்க சாப்பிட்டு போய்ப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பிரெயின் ஆக்டிவிட்டியை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். மற்றபடி டேப்லெட்ஸ்ன்னு நம்ம போய்க்கவே வேணாம், ஃபஸ்ட்டு இதை பண்ணிகிட்டே இருங்க. அதாவது எப்போவுமே பண்ணணும், எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்போவுமே பண்ணுறது நல்லது. அப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுதான் நான் கொஷனாக கேட்குறேன். அந்த நெய் கொடுப்பாங்க எனக்கு சின்ன வயசில், அம்மா ஒரு நெய்யை கொடுத்து அதை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எனக்கு ஆக்சுவலி இப்போ மறந்துச்சு. பட் ஒரு நெய் கொடுத்து வெறும் வயிற்றில் டெய்லி மார்னிங் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த கவனச்சிதறல்லாம் இருக்குது இல்லையா, இது பேசிக்காகவே எல்லாருக்குமே இருக்கும், அது சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம்க்கு இருக்கும். எதுலேயுமே முழு மைண்டடாக இருக்க முடியாது, முழுசாக கவனம் செலுத்த முடியாது.
அந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் இப்போ ஏஜ்டு பீப்புள்ஸ் ஜென்ரலாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கவனச்சிதறல் இருக்கும். இப்போது நான் சொல்கிறது யங்ஸ்டர்ஸாக சொல்கிறேன், ஒரு டீனேஜர்ஸ்க்குமே சொல்கிறேன், மறந்துடுறாங்க, மறதி அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அது என்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் காரணம் வந்துட்டு கவனச்சிதறலில் அப்சார்பிங் கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லை. இப்போது நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் இப்படி கவனிக்கிறேன் உட்காந்து. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை பண்ணும்போதே 4 விஷயத்த பண்ணுறது. ஃபோன் நோண்டுறது, நான் ஃபோன் நோண்டிகிட்டே நீங்கள் பேசுறதை கவனிக்கிறதோ, இல்லை என் நெயில்ஸை நோண்டிட்டு பேசுகிறதோ, அதெல்லாம் அந்த அப்சார்பிங் கெப்பாசிட்டியை ஃபுல்லாமே விட்டுட்டாங்க. வை? பிகாஸ் தேர் மல்டி டாஸ்கிங் மட்டும்தான் இப்போ இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. கேர்ள்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஜென்ஸை விட ஜாஸ்தியாகவே மல்டி டாஸ்க். நம்ம வந்துட்டு சமைக்கவும் செய்வோம், ஃபோனும் பேசுவோம், 4 விஷயத்த அட்டஷாட் செய்வோம். ரசம் வைப்போம், குழம்பு வைப்போம், பொரியல் வைப்போம், எல்லாத்தையும் 4 அடுப்பில் வச்சுப்போம். ஸோ அது நம்மளோட பேசிக்கான நேச்சரே அது நமக்கு வந்துச்சு. ஆனால் பாய்ஸ் காண்ட் மல்டி டாஸ்க்குங்கிற மாதிரி தான். அவங்க வந்துட்டு ஃபோன் பேசினா ஃபோன் மட்டும் தான் பேசுவாங்க. கரெக்டு. அதாவது அவங்களோட பிரெயின் அப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, இப்போ என் ஹஸ்பண்டே வந்துட்டு நான் பேசும்போது சரி வா வெளியே வா கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால், வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு வரேன். நான் ஃபோன் பேசிகிட்டே இது பண்ணிவிட்டு தலை சீவிட்டு அவ்வளோ பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒன்று மல்டி டாஸ்க் ஏதாவது ஒன் அட் அ டைம்னு பண்ணாலே நமக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கும். இன்னொன்று மறதி வந்துட்டு நிறைய பேர் தப்பாகவும் நினச்சிக்கிறாங்க. இப்போ என்னை கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு எத்தனை பேஷண்ட் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, யார் யார் வந்தான்னு தெரியாது, ஃபேஸ் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதுவே வந்துட்டு நேற்றுக்கு வந்தவங்கள உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் கேட்பேன். புரியுதுங்களா? ஏன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு வந்துட்டு ரொம்ப அது முக்கியம் இல்லை. அதாவது எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அதை ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சேன்னா அதை நான் ஓவர்லோட் பண்ணிக்கிறேன் என் பிரெயினை. எனக்கு எது முக்கியம், என்னோட கல்யாண நாள் எப்போ, எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே எப்போ, இதெல்லாம் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என் புருஷன் யார், இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அது மறக்காமல் இருந்துச்சுன்னா அது பெரிய வியாதி இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே ஃபைன். ஆமாம், ஒரு சில விஷயங்கள் மறக்கிறது தப்பே இல்லை. நேற்றுக்கு நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறந்தால் தப்பு இல்லை. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் உங்கள் பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணிக்காது. தேவையான விஷயங்கள் செத்தாலும் நமக்கு மறக்காது. ஸோ பசங்களுக்கு போன டைம்ல என்ன வந்து கரெக்டு. அதெல்லாம் இன்னொன்று வந்துட்டு ஸ்டடீஸ் மறக்குதுன்னா டீச்சர்ஸ் சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸ்டடீஸ் மறக்குதுன்னா அது கம்பல்சரி. இப்போ நான் என் பேஷண்ட்டுக்கிட்ட வந்துட்டு நான் ஒரு வியாதி பற்றி சொல்கிறேன், ஆனால் அடுத்த டைம் வரும்போது மறந்துட்டாங்கன்னா அப்போ நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு அர்த்தம். மண்டைக்குள்ளே போகிற அளவுக்கு நான் எப்போவுமே யார் வந்தாலும் டயக்ராம் போட்டுருவேன். லிவரு ஃபேட்டி லிவராக டயக்ராம் போட்டு, இது இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்மா, இது இப்படி இருக்குது. ஃபைப்ராய்ட் சிஸ்டா, யூட்ரஸை வரைஞ்சி, ஃபைப்ராய்டு எப்படி இருக்குன்னு வரைஞ்சி, அவங்க சென்டிமீட்டர்ஸ் காட்டி யூட்ரஸ் இப்படி வரைஞ்சி காமிச்சிடுவேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க வந்துட்டு என்ன பிரச்சனை, நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க, டாக்டர் இப்போ எப்படி இருக்கேன், ஓகே அதோட முடிஞ்சு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் விதம்ங்கிறது மாற்றணும். இப்போ நானே படிக்கும்போது மேக்ஸிமம் எனக்கு எதுவும், அதாவது எப்படியா சொல்லி கொடுத்துருக்கலாம்டா சாமி அப்படின்னு தோணுது. ஏன்னா ஐ டீச் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு தாட், நல்லா சொல்லி கொடுப்ப ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் எனக்கு. அப்போது இப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தா நம்ம இன்னும் பேர் லெவலில் டாக்டராக வந்திருப்போமேங்கிற மாதிரி ஒரு சிலது இருக்கும். வெரி ஃபியூ டீச்சர்ஸ் டூ தேட். அது எங்கள் அனாட்டமி மிஸ் பொன்மலர் மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க. போனை எடுத்தாங்கன்னா அந்த போன் சாகிற வரைக்கும் உங்களுக்கு மறக்காது, அந்த அளவுக்கு ஷீல் டீச். ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சிங் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்ட் ஃபர்கெட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.